சரி, ஈரம்ல தொடங்கி ஒவ்வொரு படத்துலயுமே அது யூனிக் டச், யூனிக் ஃபிளேவர் இருந்துகிட்டே இருக்கு. we can find out this is a magic by him அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த சப்தமிலையும் அப்படி உங்களுடைய மேஜிக்கல் டச் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் இந்த கதையை எப்படி கன்சீவ் பண்ணீங்க? சப்தம்ல ஒரு ஹாரர், அதுவும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு சம்திங் நியூ, எப்படி வந்து கன்சீவ் பண்ணீங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதோட அனுபவங்கள் வார்த்தைகள் ஷேர் பண்ணீங்க. அது நைஸ். ப்ளீஸ் ஓவர் டு யூ சார். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் வரக்கூடிய என்னோட படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் சப்தம் அப்படின்ற டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால் வந்து உணர முடிஞ்சுது. ஏன்னா அது அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே எங்கே போகும்போது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி, ஈரமில் வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன். பட் இதில் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஈரமில் வந்து வாட்டர் மூலமாக தண்ணீர் மூலமாக ஒரு பேய் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம். ஆனால் ஒரு சவுண்ட் மூலமாக, அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து தெரியல ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான், அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது. ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கடைசியாக நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமாக வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு பாயிண்டில். அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். என்னன்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, ரொம்ப இதுவாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லையுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு என்னோட உழைப்பு மட்டும் பத்தாது, அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இது இருக்கட்டும், அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார், என்னோட மோஸ்ட் சீனியர், நம்ம வள்ளினம் படத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பாயிண்டில். அது அப்புறம் எஃபெக்ட்ஸ் சச்சின், அது எல்லாரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண், எடிட்டர் சாபு, அப்புறம் ரெகுலராக என்னோட எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற விவேகா சார், அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் சரி, ஹாரர் படம் பண்ணியிருக்கோம், இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு சினிமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்டில். என்னதான் ஒரு பேய் படமாக இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்குது. அதாவது ரொம்ப வந்து காமெடி, ஹாரர் காமெடி இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயப்படுத்துகிற ஒரு ஹாரர் இருக்குது, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஈரம் எப்படி அவங்கள ஒரு எமோஷனாக, ஒரு ஸ்டோரியாக, ஒரு ஹாண்டிங் மூமெண்ட்டாக படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போச்சோ, அதே ஃப்ளேவரில் இன்னொரு சைட், அதாவது ஈரம் வேற சப்தம் வேற, ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியாக ட்ரைவ் பண்ணி கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஹாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதோட சரி அளவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக கொடுத்துக்கணும்னு நான் நம்புகிறேன் ஒரு பாயிண்டில். மெயின் அப்படின்றதுனா என்னோட டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்லுவேன்னா, டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு
பர்டிகுலராக வந்து ப்ரிசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஈரமாக இருக்கட்டும், வல்லினமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆஸ்லேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு, இதுவும் ஒரு ஹாரர் படம், ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம். பட் எந்த விதத்தில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ டிஓபி அருண்கிட்ட இருந்து பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து சொன்னதில்ல. அது கேட்டோன்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல்ட் டோன், ஒரு ப்ளூ ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் படத்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்ல. அந்த விதத்தில் நிறைய இன்புட்ஸ், ஒரு டைரக்டரோட விஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் ஆஸ் இன்புட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு படத்தில் நான் எதிர்பார்ப்பேன். அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் அருண். அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட அவர் சொன்ன மாதிரி என்னோட ஈரம் ட்ரெயிலர்லேருந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர். எப்பவுமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன், ஒரு டைரக்டர் கட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு இன்விசிபிள் கட் அப்படின்றது ரெண்டு விஷயம் வச்சுருக்கேன். ஒரு டைரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஷார்ட் இவ்வளோ லென்த்தாக வேணும், இவ்வளோதான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரிசைஸ்டாக ஒரு டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். சில இடத்துல ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே விஷுவல் இருக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி, அதாவது மைண்டுக்குள்ளே இருக்கும், அதை வந்து விஷுவல் பண்ண தெரியாது, சொல்ல முடியும். ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கட்டாக எடிட்டர்னால மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரக்டரை தாண்டி. அந்த விஷயம் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன், சாப்பிட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும், சம்திங் வந்து ஒரு கிளிச்சஸாக வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும். சாப்பிட அவுட்புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைமில் வந்து இந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு சபு. தேங்க்ஸ் அலாட். ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்பவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் கட் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து பிரிண்ட்லாம் போட்டதுக்கு அப்புறமே வந்து அங்கே ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், லேக் அப்படின்றது வந்து லென்த்தில் கிடையாது ஒரு பாயிண்ட்ல. அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து அது கதையிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ கதையில் லேக் இருந்தால் தான் வந்து படத்தோட லென்த்தை வந்து கண்டிப்பாக வந்து லேக்னு சொல்ல முடியும். ஒரு 10 நிமிஷம் தூக்கினால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆயிடாது ஒரு பாயிண்ட்ல. சில படங்கள் இருக்கு எடிட்டரோட இதில் எல்லாமே கரெக்டாக டேலண்டட் டிஸ்பாஸ் சொல்றதுன்னு ஒரு பாயிண்ட்ல இருக்கு. பட் பொதுவாக லென்த் கம்மி பண்ணாவே படம் வந்து கரெக்டாக சூப்பராகிடும் இல்லை. ஸோ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்தில் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல. அதேமாரி அந்த சின்ன ஒரு லேக், ஒரு நிமிஷம், அதாவது படம் 1.5 மணி நேரத்துலையும் வந்து ஸ்லோவாக சொல்ல முடியும், 3 மணி நேரத்துலையும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். ஸோ கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கணும். அது கரெக்டாக அதுக்கு எடுத்துடவும் கூடாது, அது கரெக்டாக சூப்பராக கொண்டு வரதில்ல ரேட்டிங். அது அந்த எடிட்டர் சாபு ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னோட லிரிக் ரைட்டர் இருக்கட்டும், சுவேகா என்னோட எல்லா படங்களையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அது இந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அப்படின்றது. மனோஜ் பற்றி சொல்லணும்னா பார்டரில் வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆர்ட் டைரக்ஷனில். அவரோட ஒர்க் பிடிச்சி இந்த படத்தில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அவரோட சென்சாரிட்டி, ஒர்க்கில் இருக்க சென்சாரிட்டி. இன்றைக்கி வந்து இன்ட்ரோல் பிளாக்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டு வந்து போட்டிருப்போம். அது செட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லா சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 15 நாள் ஷூட்டிங்கே வந்து ஒரு 2 crores அது மாதிரி வரும் ஒரு பாயிண்டில். அது கிளைமேக்ஸும் வரும், இன்ட்ரோல் பிளாக்கும் வரும். அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்வேன் ஒரு பாயிண்டில். அந்த ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து என் கூட வந்து பிஃபோர் பார்டர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மிக்சிங் உதயகுமார் சார். உதயகுமார் சார் ஜென்ரலாக சொல்லணும்னா இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான படம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்கே சவுண்டு வேணும், எங்கே ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றத விட எங்கே சவுண்டு இருக்கக்கூடாது, எங்கே மியூசிக் இருக்கக்கூடாது அப்படின்றதுல டிசைட் பண்ணுறதுல 2 பேரும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் செய்யனா பேரலாக நிறைய பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இது டோட்டலாக வேற ஒரு ஜானரில் வந்து இந்த படம் வந்து பண்ணோம். அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக ஷிஃப்ட் ஆகி வர்றது வந்து ரொம்ப பெரிய வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு பாயிண்ட்ல. ஸோ இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணோம், உங்கள் படத்துக்கு இப்படி தான் பண்ணோம் சார் அறிவு அப்படின்றது உரிமையாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றதா இருக்கட்டும், நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவரோட பாயிண்ட்டை வந்து ஈஸியாக அக்செப்டபிள் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு ட்ராவலில் ஜேர்னியில் தான் வந்து இந்த படம் வந்து முடிச்சுன்னு வந்து சொல்லலாம்.
நெக்ஸ்ட் அப்படின்றதுனா ப்ரொடியூசர் ஷவன்ஜி சிவா, டிஸ்ட்ரிபியூட்டர் as well as ஒரு 200 படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு குற்றம் 23யோட சக்ஸஸ் எப்படின்னா, ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேற ஒரு பக்கம் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்படி ஒருத்தர் மூலமாக எனக்கு கிடைச்சது ஷவன்ஜி சிவா. ரொம்ப நாள் வந்து அந்த படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. இப்போ ஒரு ரைட் டைமில் வந்துட்டு ஆதி சாருக்கும் எனக்கும் ரெகுலர் ஒரு கான்டாக்டில் வந்துட்டு அவர் திருப்பி வந்தார். அந்த படம் பண்ணோம். எப்பவுமே ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாங்க, இது வேணாம் சார், இது வேணாம் சார், எதுக்கு சார் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியே பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இதில் வேணாம் சார்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். ஆனால் அவர் தான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த படத்தை வந்து பெருசாக இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு உந்துதல் அப்படின்றது சொன்னால் ப்ரொடியூசர் நான் ஷவன்ஜி சிவா தான் சொல்வேன். அவருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்து இவ்வளோ தூரம் நினச்சபடி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னொன்று வந்து நல்லா கை கொடுத்துட்டுன்னு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். அந்த விதத்தில் நான் ப்ரொடியூசர் ஷவன்ஜி சிவா அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்றதுனா தமன் பாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பழக்கமான, ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம். 2 பேரும் வந்து வாட போட அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு. தைரியமாக வந்து என்னால் வந்து சண்டை போட முடியும் ஒரு பாயிண்டில். அந்த சண்டை வந்து மியூசிக்கில் இருக்குது. சீக்கிரம் மியூசிக் வேணும், கொடுன்னு அப்படிங்களா, அது எல்லா மியூசிக் டேரக்டரில் இருக்கிற பிரச்சனை தான். மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு டேரக்டருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. பட் அந்த அவுட்புட் வரும்போது அதோட அமேசிங் வந்து அது எப்படி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்ம எப்படி கதையை யோசிக்கிறோமோ அதே மாதிரி கதையை வந்து இசையாக யோசிக்கிற ஒரு பாயிண்டில் வந்துட்டு அந்த மெயின் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது வந்து தமன் அப்படின்றது இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறான்றது இப்போ உதய் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டபுளாக இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ நெக்ஸ்ட் ஆதி. ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரும் இன்டர்வியூஸ் வந்து இப்போ எடுத்தப்போ, ரிவ்யூஸ் எல்லாரும் எடுத்தப்போ வந்து எல்லாம் சொன்னாங்க 15 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க, ஈரம்க்கு அப்புறம் அப்படின்னு. அப்போ தான் தெரியும் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சா அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா எங்களுக்கும் அந்த ரேப்போர் வந்து நடுவில் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிட்டு பேசும்போது அப்போ வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் எல்லாமே பேசுவோம். அந்த ட்ராவல் போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு ஃபார்வர்ட் படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது அப்போ தான் டிசைட் பண்ணது இந்த சப்தம் அப்படின்றது. சப்தம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக இப்போ தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. எப்பயுமே ஒரு டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றது வந்து எப்பயுமே அது வந்து தேவை. கம்ஃபர்டபுள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நினச்ச விஷயம் வந்து நம்ம நினச்ச கதையை நம்பி ஒருத்தர் உள்ளே வரணும் அப்படின்றது. ஸோ எனக்கு சில டிலே காலதாமதம் அப்படின்றது நான் படத்துக்கு போகிற உழைப்பு கிடையாது. அது 100% அந்த உழைப்பு கிடையாது. என்னோட ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் 4 படங்களும் பார்த்தீங்கன்னா வந்து 45 நாள்லேருந்து 55 நாள் இதுதான் ஷூட்டிங். என் தமிழ் ரோக்கர்ஸ், அதாவது 5.5 மணி நேரம் படம் தமிழ் ரோக்கர்ஸ் சீரிஸ் அதுவே வந்து 52 நாளில் முடிச்ச ஒரு விஷயம் தான். சினிமா உங்களுக்கு எப்படின்னு தெரியும், ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து அது மேலே வந்து ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கான ஒரு ப்ரொடியூசர் எனக்கான ஒரு விஷயம் வந்து தேடி வராங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லை. நம்ம விஷயத்தை வந்து நம்ம சரியாக பண்ணுறோம். ஒரு படத்தை எடுத்தோம்னா 45 நாள் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அதுக்கு ஒரு உண்மையாக இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுதான் இந்த வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம உழைப்பு உண்மையாக போட்டுட்ருக்கோம். அதுக்கான ட்ராவல் வந்துட்டு இருக்கு அப்படின்றது நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். மற்றபடி படங்கள் டிலே அப்படின்றது அதுவாக எடுத்துக்கிற ஒரு டைம் பேசிஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு படத்தோட லேட் அப்படின்றது அதாவது என்னோட படங்கள் இல்லை, வேற எந்த படம் பார்த்துருக்கல, ஒரு ஆர்டிஸ்டோட கால் சீட்டாக இருக்கட்டும், ஃபண்டிங்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் ஒரு பாயிண்டாக வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து அப்புறம் ஒரு கதை சொல்லி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ராப்பராக அடிச்சு அந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு லென்த் எடுத்துக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த படம் வெளில வரும்போது அதுக்கான ஒரு டைம் எடுத்து ஒரு டிலே மாதிரி ஒரு விஷயமா தோணுது. அதுதான் அதனால ஒரு குவாலிட்டிக்கும் ஒரு டைம் டேக்கிங்க்கும் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அது எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நம்ம தெளிவாக போனோம்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம், அது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு. பட் இந்த படம் எனக்கான ஒரு அதிகமான ஒரு ஏற்கனவே பண்ண படங்கள்ல வந்து இன்னொரு வந்து அதிகமான வந்து ஒரு அதிக செலவு அதிக பிரம்மாண்டத்தை நோக்கி ஒரு விஷயத்த வந்து பண்ணதான் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, இந்த படத்தில் ஓவரால் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கதையாக நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஹாரர் படம் மட்டும் இல்லாமல்
இந்த ஹாரர் படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக ஒரு எமோஷனலாகவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமாக தான் இது ஒரு வரியில் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ அதை வந்து நம்ம விரும்பி செய்கிறனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம யோசிக்கிறோம். ஸோ கஷ்டப்படுறது வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம். பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது அதுக்கு வந்து அது கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நாளுக்காக தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் அந்த ஜேர்னியை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது, அது வந்து நம்மளோட பயணத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு டிஸ்கஷன், ஒரு கதையை பேசுறதா இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு கதையை பேசுறது, ஒரு ஷூட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, இது எல்லாமே லைஃப்பில் வந்து எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஒரு பாயிண்டில், அதாவது என்னோட தொழிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நோக்கி தான் இந்த ட்ராவல் வந்து நம்மளை வந்து இன்னும் நோக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் யோசிப்பேன் அந்த பாயிண்டில். எண்ட் ஆஃப் த டே ஒரு வழியில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போது நான் வந்து ஒரு 600 அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் கேட்டாங்க. அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேள்வி கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு 5 கேள்வி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணி பதில் சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். அப்போ வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு பாயிண்டில். எனக்கு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருந்துச்சு, ஜியோகிரஃபி எக்ஸாமு. அப்போது 5 கேள்வி விட நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, அப்போ வந்து 40 மார்க்ஸ் தான் வந்து பாஸ் ஆகாமா ஃபெயில் ஆகுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஒரு டவுட்ஃபுல்லியே இருந்தேன். ஒரு பயம் வந்துருச்சு. சரி என்னமோ எழுதி வைப்போம் அப்படின்னு அவசர அவசரமாக தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு வெளில இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம 7 கொஸ்டினுக்கு வந்து 6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றது. அப்போ அந்த ஆன்சர் வந்து அந்த ஒன்னையும் கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான், இருக்கிறதும் போச்சு அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பருக்கு வந்து கைக்கு வந்து உடனே வந்து பேப்பரை திருப்பி பார்த்தேன். 40 பாஸ்ன்னு இருந்துச்சு. அப்போ வந்து 40 மார்க்ஸ் வந்து பாஸ், 40 வந்து பாஸ்ன்னு இருந்துச்சு. திருப்பி பார்க்கும்போது அந்த ஆன்சருக்கு வந்து பதில் இருந்துச்சு ஒரு பாயிண்டில். அதாவது மார்க் போட்டிருந்தாங்க, 3 மார்க் போட்டிருந்தாங்க ஒரு பாயிண்டில். 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் போட்டிருந்தாங்க. ஏன்னா மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு படப்படப்பு ஒரு பாயிண்டில், எனக்கு மார்க் போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக 40 மார்க்ஸ் பாஸு, 3 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் எதுவுமே யோசிக்கல, நேராக போய் டீச்சர்கிட்ட போய் காமிச்சிட்டேன் ஒரு பாயிண்டில். டீச்சர்கிட்ட காமிச்சோன்னே அவங்க வந்து உடனே வந்து சரியான தப்புன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 3 மார்க்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு 40 மார்க்குக்கு தான் 37 மார்க்கை வந்து ஃபெயிலிங் போட்டார். ப்ளஸ் 3 ஃபார் ஆனஸ்டின்னு போட்டாங்க டோட்டலாக. அந்த நேர்மை லைஃப்பில் வந்து என்னை இன்ன வரைக்கும் வந்து நவுதி போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைஃப்பில் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க வந்து நான் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் நேர்மையாக இருக்குன்றது ஒரு விஷயம் சொல்ல முடியும். அது வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அதை வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாயிண்டில். மற்றபடி என்னோட நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து, ஏன்னா என்னோட முன்னாடி படங்களில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பேரையும் நான் சொல்லலாம், எல்லா பேரையும் நான் சொல்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் எந்த பேரையும் வந்து ஒரு பேரை கூட மிஸ் பண்ணியிருக்காது ஒரு பாயிண்டில். ஸோ அதெல்லாம் நான் குறிக்கோளாக இருக்கேன். அதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு நன்றி வந்து நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து படம் ரிலீஸ் டைமில் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே, ஒரு படம் நான் டிஸ்கஷன் லெவல்லேருந்து போகும்போதே வந்து நான் ஒன்று டிசைட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரிவ்யூஸை பற்றி பரவலான ஒரு டாக் இருக்குது. அந்த படத்தை வந்து வேண்டு மோசமாக எழுதுறாங்க, வேண்டு இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டிஸ்கஷன்லேருந்துமே என்னோட ரிவ்யூஸ் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி எழுதினாலும் சரி, இவங்க எப்படி எழுதுவாங்க, எப்படி இருந்தால் எழுதுவாங்க, இது தேட்டர் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ, அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவ்யூவர் வந்து என்ன எழுதுவாங்க இந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லேயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன். அதேமாதிரி படம் முடிஞ்சு அவுட்புட் எடுத்து ஃபைனல் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஜென்ரலாக ஜாலியாக வந்து பேசுவேன் டீட்டெயில் கூட. இது அவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சும்மா அனலைசிங்காக ஒரு ஹியூமராக நான் வந்து எடுத்துகிட்டு அதை கரெக்டாக சென்சிபிளாக யோசிச்சு பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து என்னோட ரிவ்யூஸும் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை
ஒரு எப்படி வந்து தியேட்டர் அப்படின்றது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்னை வளர்த்துச்சோ அதே மாதிரி என்னோட ரிவ்யூஸ் அப்படின்றது என்னை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். சென்சிபிளான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கேன் என்னோட பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் தேங்க்ஸ் டு ஆல் தி விஷ். ஏன்னா ஒரு நல்ல படத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, ஒரு கெட்ட படத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு நல்ல படத்தை அது மேலும் பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் பண்ணுறது கண்டிப்பாக பத்திரிக்கை உங்களுக்கு கையில் இருக்குது. அதனால் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.